கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்கான ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். அதே நேரத்துல குருவானவர் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளினுடைய வளர்ப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குருவானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரத்துல 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். குடும்பஸ்தான அதிபதியும் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். இதனால திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமண யோகம் என்பது இந்த சமயத்தில் நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல வருமானங்கள் என்பது மனைவியின் மூலமாகவோ அல்லது கணவரின் மூலமாகவோ கிடைக்கும். இந்த சமயத்தில் விவசாயிகள் பாத்தீங்கன்னா தானியங்கள் ஏதாவது விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் தானியத்தின் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்துல கோபமான பேச்சுகள் வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார். அதே நேரத்துல 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். நண்பர்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தரகு தொழில், கூட்டு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறார். இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் உங்களுக்கு மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களை சுற்றி எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆகையால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அதே நேரம் 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா சனியோட சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். அதோட 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருப்பதனால உங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நோய் ஏற்படுவதாக இருந்தால் கணுக்கால் மற்றும் பாதங்கள்ல கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார். இதனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களோட படிப்புல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஆனால் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா சனி சூரியனுடைய சேர்க்கை 4ஆம் இடத்தை பார்க்கிறது. ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். இதனால உங்களுக்கும் தகப்பனாருக்கும் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால சொந்த தொழில் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க செய்யற தொழில சின்ன சின்ன இடர்பாடுகள் என்பது இருந்து கொண்டு இருக்கும். குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த 9ஆம் இடத்து அதிபதியான சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் ஏற்படும் அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகம் இருக்கிறது. ஆன்மீக உணர்வு என்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது கோயில்களுக்கு பாத்தீங்கன்னா தல யாத்திரை சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறோம் அல்லது சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். சூரியன் மற்றும் சனி சேர்ந்து இருவரும் 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அது 7ஆம் வீட்டை விழுகுது. இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள்ங்கிறது வரும். ஆனா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அது உங்களை பெரிதான அளவுக்கு பாதிக்காது. வந்த வேகத்தில் போய்விடும். செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறதுனால ஏதாவது நோய்கள்னால அவஸ்தப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் அதற்காக நீங்கள் செலவுகள் செய்ய நேரிடலாம். அதே நேரம் குடும்பத்தின் மூலமாகவோ அல்லது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்காகவோ நீங்கள் செலவுகள் இந்த சமயத்தில் அதிகம் செய்ய நேரிடலாம். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால உங்களுக்கு முன்ன இருந்த மனசுல இருந்த தைரியம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் இருக்காது. ஆகையால் நீங்க செய்கிற செயல்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே குறைந்திருக்கும். ஆகையால் நீங்க செய்கிற செயல்ல நிதானத்தோடு செய்தால் வெற்றிகள் என்பது கிடைக்கும். அரசு வழி காரியங்கள்ல தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு ஒற்றுமையோ அல்லது பிணைப்போ இருக்காது. உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கும் தாய்மாமனுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சில கிரகங்கள் வக்ரமாக இருக்கிறது. அதே நேரத்துல ராகுவும் கூட இருக்கிறதுனால முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக இருப்பது நல்லது. இல்லை என்றால் ஆசை காட்டி மோசம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வரும். அதே நேரத்துல கூடவே பாத்தீங்கன்னா சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறார். இதனால பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்குள் பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் என்பது வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.